Hi friends, welcome back to Edward tutorial. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபோட்டோவை எப்படி நம்ம ரீடச் பண்ண போகிறோம் அப்படின்றது ஃபோட்டோஷாப்பில். ஸோ நம்ம முதல்ல அதுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற ஒரு இமேஜை சாம்பிளுக்கு இங்கே எடுக்கிறேன். ஓப்பன். ஓகே, இந்த இடத்துல ஜோயான்னு ஒரு பிக்சர் இருக்குது. இது என்னோடய நாய். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷரும் சரியில்லை, ஃபோக்கஸும் சரியில்லாமல் இருக்குது. பட் ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை கொடுத்து எனக்கு ரீடச் பண்ணி கொடு அப்படின்னா நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்மளால் முடியும், ஏன்னா ஃபோட்டோஷாப்பில் நம்மக்கிட்ட அதுக்குரிய டூல்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, நம்ம இந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி ரீடச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். சிம்பிளாக ஃபஸ்ட்டு திங், எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜில் நேரடியாக கை வைக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணலாம். இதை பேக்ரவுண்டாகவே விட்டுருங்க. ஸோ பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+J பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர் கிடைக்கும். இந்த டூப்ளிகேட் லேயரில் நம்ம ஃபஸ்ட்டு எதை ரீடச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அட்ராக்டிவாக இருக்கக்கூடியது எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும், அதாவது லிவிங் பீயிங்காக இருந்தால் கண்ணு தான். முதல்ல கண்ணுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு நான் போகிறது ஜூம் பண்ணிக்கிறேன் கண்ணு. ஓகே, சுத்தமாக கிளாரிட்டியும் இல்லை, எக்ஸ்போசரும் இல்லை, ஃபோக்கஸும் இல்லை. ஸோ நம்ம இந்த கண்ணை நம்ம தான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லேயர் 1 மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதோட எக்ஸ்போசர் கான்ட்ராஸ்ட் செட்டிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் புதுசாக இருந்தால் இமேஜுக்கு போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்போஷர். ஸோ மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். எக்ஸ்போஷர் போகிறோம். கொஞ்சம் எக்ஸ்போஷரை கூட்டுவோம் ப்ளஸ். ஓகே, இது நமக்கு போதும்னு நினைக்கிறேன். காமா கரெக்ஷன்ஸ் போனீங்கன்னா இன்னும் ஒயிட் ஆகும். ஓகே, Ctrl+0 கொடுத்தீங்கன்னா அகைன் இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தெரியும். சரி, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், இதுக்கும் முந்தின லேயருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ நம்மளுக்கு மார்ஜின்ஸ் எல்லாமே எட்ஜஸ்லாம் ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. ஸோ ஓகே, நம்ம இதை தான் பேஸ் படமாக வச்சுக்கிட்டு கிளிக் பண்ண ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை மறுபடியும் இதில் தான் நம்ம ட்ராயிங்ஸ் போட போகிறோம். ஸோ நம்ம முதல்ல கண்ணை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு எம்டி லேயரை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் விண்டோவில் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு எம்டி லேயர் விடலாம். இப்போ நான் கண்ணை ரெடி பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு எனக்கு பெயிண்ட் ப்ரஷ். ஓகே, இந்த சைஸ் போதுமா இல்லைன்னா இந்த சைஸ் கூட்டணுமான்றதை நம்ம இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த 10 போதும். ஹார்ட்னஸ் ஒரு 50% வச்சுக்கிறேன். ஓகே, எனக்கு தேவை பிளாக். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஃப்ரீ ஹேண்டாக அந்த கண்ணை முதல்ல ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டாவது படத்தை எடுக்கிறப்ப பின்னாடி இருக்கிற படம் தான் நமக்கு பேஸு. ஸோ எகெயின் இதை பிளர் டூலில் வச்சு கொஞ்சம் பிளர் பண்ண போகிறேன். எவ்வளோ மேக்ஸிமம் பிளர் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஓகே, அடுத்தது தேவையில்லாத பிளாக் ஓவராலாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அந்த ஸ்ப்ரெட் ஆனதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். வெளியில் எடுக்க வேண்டாம், உள்ளே மட்டும் எடுப்போம். ஸோ எரேசரை எடுக்கிறோம். எரேசர் டூல் அது பேர். ஸோ இன்னரில் மட்டும் நம்ம கிளிக் பண்ணி அந்த தேவையில்லாத பிளாக்கை எடுத்துடுறோம். ஸ்ப்ரெட்டாக இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டோம். மறுபடியும் பிளர் டூலை வச்சு ஃபஸ்ட் டைம் செஞ்சதை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு செஞ்சுக்கணும். இப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்டோட இப்போ ஜோயாவோட கண் அழகாக இருக்கும். சரி, இன்னும் எடுப்பாக தெரியணும். நம்மகிட்ட ஒர்க் இருக்குது.
நம்மளால் பண்ண முடியும். ஸோ வில் கோ ஜூம் பண்ணுறோம் மறுபடியும். அடுத்த லேயர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். எப்பயுமே லேயர் வைஸாக க்ரியேட் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு இதில் தப்பு இருந்தாலும் அந்த லேயரை மட்டும் நம்ம டெலிட் பண்ண முடியும். இல்லை எல்லாமே ஒரே லேயரில் நம்ம பண்ணிவிட்டு ஒன்றை மட்டும் டெலிட் பண்ணுறப்போ கொஞ்சம் அது சிரமப்பட வேண்டியது இருக்கும். ஏன்னா மேலேயும் நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், அந்த ஆர்ட் ஒர்க்கும் வீணாக போகும். ஸோ பர்டிகுலர் டெலிட் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கி டூல் எடுத்தோ செலெக்ஷன் டூல் எடுத்தோ அதை கட் பண்ணுறப்போ அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டும் வர ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம எப்பயுமே லேயரை ஃபார்ம் பண்ணிக்கணும். கடைசியாக நம்ம லேயரை குறைச்சிக்கலாம். இப்போ ஒயிட் எடுத்துருக்கேன், இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் போட்டுக்குவோம். ஓகே, as usual பிளட் டூலை யூஸ் பண்ணுறேன், பிளட் பண்ணுறேன். தேவையில்லாத ஒயிட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ again eraser tool, வெளியில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இன்னர் மட்டும் அந்த ரவுண்ட் ஷேப் மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்ணு வந்து ரவுண்டாக இருக்கணும். ஏன்னா மறுபடியும் எகைன் நம்ம பிளர் பண்ணிவிடுவோம். ஏன்னா இல்லைன்னா ரீடச் பண்ணது அப்படியே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக தெரியும். ஓகே, எகைன் ஸோ இப்போ ஓகே, தென் கண்ணுக்கு இன்னர் மட்டும் கொஞ்சம் பிளர் பண்ணுறப்போ கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். முதல்ல எரேஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. ஓகே, இப்போ எப்பயுமே ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்காங்க. ஸோ ஜூம் அவுட்டுக்கு Ctrl 0. ஓகே, கண்ணை வந்து ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த லேயர் 1 காப்பி வந்து நம்ம எக்ஸ்போசரை கூட்டணும் இல்லையா, அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். பார்க்குறப்ப தான் நமக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். சரி, இந்த இடத்துல என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்றதை பார்த்துட்டு எகைன் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கு கொஞ்சம் பிளர் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். சரி, ஓகே, இந்த ஒயிட்டை எகைன் நான் பிளர் பண்ணிட்டேன். எகைன் இந்த கண்ணையும் அதே மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி சார் ரைட் சைடு ரைட் பார்ட்டை நான் இன்னும் கவனிக்கவே இல்லை. ஸோ ரைட் பார்ட்டுக்கு போய்டுங்க. ப்ரஷ் டூல், நியூ லேயர், மறந்துடாதீங்க எப்பயுமே லேயர். அகைன் பிளர், அகைன் ட்ரேசர் டூல், blurring. Okay, ஸோ ஐஸை கரெக்டாக பண்ணிட்டோம். பட் இந்த அவுட்ரு பார்டரில் பிளாக்கில் போட்டால், அதாவது லேயர் 2 வந்து கொஞ்சம் மறைப்போம். அதை இன்னும் கூட பிளர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவுட்டர் எட்ஜை வந்து நம்ம இன்னும் பிளர் பண்ண வேண்டியது இருக்குது. பிளரிங்னா ஓகே, அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறோம், மறுபடியும் பிளர் பண்ணுறோம். ஓகே, அகைன் ரேசர். இந்த ரேசர் எடுத்து செய்கிறதுக்கு பதிலாக மார்க்கி டூல் எடுத்து கூட டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு கையில் ஒவ்வொரு இதாக செய்கிறதுக்கு அது எடுத்திங்கன்னா டக்குன்னு எட்ஜ் டு எட்ஜ் நம்ம பண்ணிட்டு போகலாம். இப்போ இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், Ctrl Z கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் அந்த டூலை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பண்ணியாச்சு. இந்த மார்க்கி டூல் எடுத்தாச்சுன்னா இங்கே ஃபெதரை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும், இல்லைன்னா கூட்டிக்கலாம். இப்போ வந்து கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 5 px வச்சுக்கலாம். அவுட்ரு டு அவுட்ரு செலக்ட் பண்ணுங்கள். வந்துடுச்சு. நம்ம டெலிட் பண்ண வேண்டியது வந்து செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் கிடையாது, செலக்ட் பண்ண அந்த போர்ஷன் கிடையாது. இந்த போர்ஷனை தவிர மீதி எல்லாத்தையும் டெலிட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் இன்வெர்ஸ் ரிமைனிங் பார்ட் அவுட்டர் ஆஃப் த செலெக்ஷன். இப்போ டெலிட் கொடுக்குறேன், Ctrl.
இப்போ ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களோட ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும். ஸோ மேட்ச் ஆகுது. அகைன் நம்ம லேயர் 1 க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, குட். இப்போ கண்ணுக்குள்ளே வந்து லைட்டிங் வேணும். அந்த லைட்டிங்கை இப்போ நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு லேயர் நம்ம க்ரியேட் பண்ணி ஆகணும். இங்கே ஒரு சின்ன இடம், இந்த இதில் ஒரு சின்ன ஒயிட், ஏன்னா அதில் இருக்குது நம்ம. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட்டில் எடுத்துக்குவோம். இப்போ இதையும் நம்ம செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதுவும் டெலிட் ஆகிடும். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஷிஃப்ட் அழுத்தினீங்கன்னா செலெக்ஷன் வந்து ஆட் பண்ணுன்னு அர்த்தம். ஷிஃப்ட் அழுத்தினோடனே இந்த மார்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வரும். Now select inverse as usual பண்ணிவிட்டு இப்போ டெலிட் கொடுங்க. Ctrl D, ஜூம் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஆனால் என்ன இருந்தாலும் இதை நம்ம கொஞ்சம் பிளர் பண்ணி விட்டுருணும். ரைட், எரேசர் டூலை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிட்டு, அது நம்ம பார்வையில் தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து அனுபவத்தில் ஒரு ஐடியாவில் தான் அதை நம்ம செய்ய முடியும். இந்த டூலை இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களோட ப்ராக்டிக்கலாக நீங்கள் செய்கிறப்போ யாருடைய உதவியும் தேவையில்லை, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த லேயரை மட்டும் கட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து அதே மாதிரி இந்த கண்ணையும் நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கோங்க. அடுத்த வந்து இப்போ நம்மளுக்கு தேவை வந்து இந்த அவுட்ரேஜை வந்து கிளியராக பக்காவாக கொண்டு வரணும்.